அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 16 மின்னணு செலுத்தல் முறைகள், எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் கற்றலை நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு செலுத்தல் முறைகள் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளுதல், மின் செலுத்தல் முறைகளின் வகைகளை அறிந்து கொள்ளுதல், கீழ்கண்ட மின் செலுத்தல் முறைகள் பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்ளுதல், அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தல், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்டு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபோக மின்னணு கணக்கு பரிமாற்றம், இசிஎஸ், நெப்ட், ஆர்டிஜிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மின்னணு பணம் செலுத்தும் முறைகள், கிரிப்டோ கரன்சி, ஈவலட் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபோக கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே மாணவர்கள், இந்த பாடத்தில் நம்ம கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் மின்னணு செலுத்தல் முறைகள் அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு வியாபாரி இருக்கிறாரு, பொருளை வாங்குறவங்க இருக்கிறாங்க, விற்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கு இடையே பணம் ஒரு முக்கிய கருவியாக இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, ஆமாம். இப்போ பொருளை வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு வாங்குறவர் பணம் செலுத்தணும். ஓகே, அப்போ அந்த பையருக்கும் செல்லருக்கும் அந்த தொகை செலுத்தக்கூடிய ஒரு கருவியே எது இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் இருந்திருக்குது, ரொக்கம். ஓகே, அப்போ அந்த நாளடைவில் இந்த பிஸ்னஸ் வளர வளர அதேமாதிரி நம்மளுடைய தேவைகள் அதிகமாக நாம் அந்த பணம் செலுத்தல் முறைகளில் நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, அதில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு செலுத்தல் முறைகள். ஓகே, இதை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. வாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மின்னணு செலுத்தல் முறைகள் அறிமுகம். பாருங்க, மக்கள் நாள்தோறும் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கவோ விற்கவோ செய்கிறார்கள். ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம்? ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், போய் ஒரு பொருளை நம்மளுடைய தேவையை பயன்படுத்துறதுக்காக ஒரு பொருளை வாங்குகிறோம். இந்த மாதிரி பரிமாற்றங்களுக்கு எல்லாமே எது முக்கிய கருவியாக இருக்குது அப்படிங்கிறா? இந்த பணம் தான் முக்கிய ஊடகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வணிகம் சரி, பொருளாதார அதாவது வணிகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் பொருட்டு வேறு சில செலுத்தல் முறைகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இருந்தாலும் சரி, இந்த செலுத்தல் முறைகள் பார்த்தீங்கன்னா நிறையா இன்னைக்கு உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் பொருளை வாங்கும்போது பணத்தை செலுத்தி பொருளை வாங்குவேன், அதே மாதிரி விற்கும்போது என்ன பண்ணுவா? பொருளை விற்றுட்டு பணத்தை வாங்குவான். ஓகே, இது முக்கிய கருவியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த செலுத்தல் முறைகள். இன்னைக்கு எல்லாமே இணையத்தை பயன்படுத்தி ஒரு வியாபாரம் நடக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் அப்போ நேரடியாக பணத்தை செலுத்தி பொருளை வாங்குறதோ அல்லது பொருளை விற்றுட்டு பணத்தை வாங்குறதோ அதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஓகே, காலம் அதிகமாக விரயமாகும். அதை குறைக்கிறக்காகத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு செலுத்தல் முறைகள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க, எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இதுக்கு முன்னாடியே நம்ம இ-காமர்ஸ் பார்த்தோம். இ-காமர்ஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேரடியாக பொருளை வாங்கி வித்துட்டு இருந்த காலகட்டம் போய் அடுத்தது என்னாச்சு? எல்லாமே இணையத்தை பயன்படுத்தி ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஓகே, அப்போ அந்த இணையத்தை பயன்படுத்தி பொருளை வாங்குற விற்கிற அப்படின்னா அப்போ அது பணம் செலுத்தல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மின்னணு முறையில் தான் பணம் செலுத்தக்கூடிய ஒரு முறை ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஓகே, இப்போ அதனுடைய வளர்ச்சியாகத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருளை வாங்குற விற்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மின்னணு முறையில் தான் பணத்தை செலுத்துகிறோம், கட்டணத்தை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கட்டணம் செலுத்த எளிமையான கருவிகள், சிக்கலான அமைப்புகள் வரை பண மதிப்பின் மாற்றாக பயன்படுத்தப்படும் ஊடகங்கள் மிகவும் வேறுபட்டவை. பொருள்சார் பணம் நுகர்வோர் தங்கள் அன்றாட வாழ்வில் பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு பாரம்பரியம் மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் பரிமாற்ற கருவியாகும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளை வாங்குறாங்க, அதே மாதிரி பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு பாரம்பரியமான முறை தான் பயன்படுத்தப்பட்டது பணம். இப்போ பரிவர்த்தனைகளின் மதிப்பு விரிவடையும் போது, பரிமாற்றத்துக்கு தேவையான பணத்தின் அளவும் அதிகரிக்கும் போது, பெரிய பரிவர்த்தனைகள் நடக்கும்போது ரொக்கமாக அந்த பரிவர்த்தனைக்கு டைரக்டாக கேஷை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை சாத்தியமில்லை, பயன்படுத்துறது ஒரு சாத்தியமில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பணம் பரிமாற்றத்துக்கு ஒரு எளிமையான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு முறையில் பணம் செலுத்துறதா ஒரு எளிமையான வழி அப்படின்னு சொல்லி மின்னணு முறையில் பணம் செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது ரொக்கமில்லா
பணம் செலுத்தும் முறை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ ரொக்கமில்லா பணம் செலுத்தும் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம டைரெக்டாக அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை கொடுக்காம, அது யாருக்கிட்ட வாங்குறோமோ அவங்களுக்கு நாம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக வந்து யார் நம்மளுக்கு பொருளை விற்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம பணம் செலுத்தி அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து டைரெக்டாக கேஷ் டிரான்சாக்ஷனே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேஷை கொடுத்து பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க. அதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை இருந்துச்சு. ஓகே, ஒரு பொருளை வாங்கிட்டு இன்னொரு பொருளை கொடுப்பாங்க. அந்த சூழ்நிலை மாறி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பரிமாற்றத்துக்கு ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு கருவி பயன்படுத்தணுங்கிறக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை பயன்படுத்தினாங்க. ஓகே, ஆமாம், நீங்கள் அந்த பண்டமாற்று முறைக்கு அடுத்த காலகட்ட வளர்ச்சியெல்லாம் சொல்லப்போனால் அதே நிறைய கிளாஸ் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தை பயன்படுத்தினாங்க. அந்த பணம் வந்து ஒரு இடத்துலேருந்து அதிக இடத்துக்கு வந்து நம்ம பணத்தை அதிக அளவில் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நிறையா ப்ராப்ளத்தை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து பொருளை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சந்திச்சதுனால அதுக்கு மாற்று ஏற்பாடாக பார்த்தீங்கன்னா காசோலை வந்து பயன்படுத்தினாங்க. ஆமாம், காசோலை அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. அந்த காசோலைன்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் அது வந்து உடனே வந்து பணம் வந்து யார் விற்கிறாங்க வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து பணம் வந்து உடனடியாக கிடைக்காது. ஆமாம், பேங்க்கில் வந்து ஒரு செக் கொடுத்து அப்படின்னா அது ஒரு வார காலம் அல்லது 2 நாள் 3 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு தான் வந்து நம்ம யாருக்கு செக் கொடுத்தோமோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஆமாம், காசோலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாம் வந்து டைரெக்டாக கேஷ் கொடுக்காம நாம் ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குகிறோம். நாம் அவர் வந்து நம்மளுக்கு விற்கிறாரு. நம்ம விற்கிறவருக்கு டைரெக்டாக பணத்தை கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், காசோலை மூலமாக காசோலை கொடுக்குறோம். ஓகே, அப்போ காசோலை வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பேங்க்கில் கொடுத்து நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய வங்கி வந்து என்ன பண்ணிக்கும், நம்மளுக்கு யார் பொருளை விற்றாரோ அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து பேங்க் வந்து நம்மளுக்கு பொருள் விற்றவருக்கு வந்து பணத்தை கொடுத்துரும். அதுக்கு ஒரு ஆவணமாக பயன்படுத்தினதான் இந்த காசோலைகள். ஓகே, இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காசோலை வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆமாம், செக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு மாற்றாக எல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி வரைவாலை, வங்கி வரைவாலை, டிமாண்ட் டிராஃப்ட் எல்லாம் பயன்படுத்தினாங்க. ஓகே, இதுலேயும் நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்துட்டா அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மின்னணு பணம் செலுத்தல் முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பண்டமாற்று முறை, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு மாற்ற ஏற்பாடாக பல கருவிகள் வந்து கொண்டு வந்தாங்க. பண மதிப்புக்கு உண்டான கருவிகள். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரொக்கம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு காசோலை, டிடி எல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது மின்னணு பணம் செலுத்தல். நம்ம எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, இதை வந்து விரைவாக வந்து ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முறை தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு பணம் செலுத்தல் முறை என்பது செலுத்தினர் மற்றும் பெறுநர் இடையே பணத்தின் மதிப்பை பரிமாற்றம் செய்ய உதவும் ஒரு இடைநிலை நிதி ஏற்பாடாகும். நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கிற மின்னணு பணம் செலுத்தல் முறைனா என்ன, பணத்தை வந்து செலுத்துறவரும் செலுத்தக்கூடிய பணத்தை பெறுவோருக்கிடையே பணத்தின் மதிப்பை பரிமாற்றம் செய்ய உதவும் ஒரு இடைநிலை நிதி ஏற்பாடு. ஆமாம், பணத்தை செலுத்துகிறோம், பணத்தை பெறுவதற்கிடையே நடக்கக்கூடிய அந்த பண பரிமாற்றம், அதுக்கு இடைநிலையாக என்ன ஏற்பாடு, நிதி ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மின்னணு பணம் செலுத்தல் முறை. சில நேரங்களில் இது லிக்விடேஷன் கிளியரிங் சிஸ்டம் ஆர் கிளியரிங் சர்வீஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது பொருளாதாரத்தின் ஒரு பிரிவிலிருந்து மற்றொன்றுக்கு பண மதிப்பு மாற்றத்தை உறுதி செய்கிறது. மேலும் நவீன பண அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பணம் செலுத்துறதுக்கு முக்கியமான முறை அப்படின்னா அது மின்னணு பணம் செலுத்தல் முறை தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது நவீன கட்டண முறைகள். இயல்நிலை அல்லது மின்னணு வடிவில் இருக்கலாம். ஆமாம், நவீன கட்டண முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரடியாக பணத்தை செலுத்தலாம் அல்லது மின்னணு வடிவில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. மேலும் ஒவ்வொன்றுக்கும் அதன் சொந்த நடைமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் உள்ளன. தரப்படுத்தல் இந்த அமைப்புகளின் சில உலகளாவிய அளவில் வளர உதவுகிறது. மின்னணு செலுத்தல் என்பது வங்கி ஊழியர்களின் நேரடி தலையீடு இல்லாமல் மின்னணு முறைகளை பயன்படுத்தி ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தும் வழிமுறையாகும். இதெல்லாம் நோட் பண்ணிக்க. மின்னணு செலுத்தல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு பொருளை வாங்குற நம்மளுக்கு அந்த பொருள் ஒருத்தர் விற்கிறாரு, நம்ம நேரடியாக அவருக்கு பணம் செலுத்தாமல் மின்னணு முறையில் எப்படி பணம் செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு யார் பொருளை விற்றாங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்து வங்கியின் ஊழியர்களுடைய எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் நாம் பணம் செலுத்தக்கூடிய ஒரு முறைக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு செலுத்தல் முறை. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க.
இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மின்னணு செலுத்தல் முறைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது, ஒரு நிறுவனத்தின் நிதி நடவடிக்கையில் முக்கிய பகுதியாக பணம் செலுத்தல் முறை உள்ளது. ஆமா, ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா நிதி நடவடிக்கையில முக்கிய பகுதி அப்படின்னா அது பணம் செலுத்துறது தான். ஆனால் வெவ்வேறு கட்டண அமைப்புகளை பயன்படுத்தும் போது அது சிக்கலானதாக மாறுகிறது. பேடிஎம், யூபிஐ, பிட்காயின் மற்றும் கைபேசி வழி செலுத்தல் போன்ற புதிய பணம் செலுத்தல் முறைகளை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தும் போது மேலும் பல சவால்கள் உருவாகின்றன. இன்றைய காலகட்டத்தில் பணம் செலுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம், யூபிஐ, பிட்காயின், கைபேசி வழி செலுத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பணம் செலுத்தல் முறைகள். இந்த மாதிரி புதிய புதிய முறைகள் வரும்போது நிறைய சவால்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் விளைவாக உலகம் முழுவதும் 750க்கு மேற்பட்ட கட்டண அமைப்புகள் உள்ளன. ஓகே, இந்த மின்னணு முறையில் பணம் செலுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750க்கு மேற்பட்ட இந்த கட்டண அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேமெண்ட் மெத்தேடு. ஓகே, ஆமாம். அடுத்தது, மின்னணு செலுத்தல் முறைகளின் வகைப்பாடு. நாம மின்னணு செலுத்தல் முறைகள் என்னென்ன வகைப்பாடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. வாங்க. இணையம் தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்களுடன் பல மின்னணு பணம் செலுத்தல் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பண மதிப்பின் அளவை அடிப்படையாக கொண்டும் பரிவர்த்தனைகள் செயலாக்க நேரம், செயலாக்க தேவைகள், பாதுகாப்பு சிக்கல் மற்றும் பயன்பாட்டினை அடிப்படையாக கொண்டும் மின்னணு செலுத்தல் முறைகள் பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பண மதிப்பு, அதே மாதிரி பரிவர்த்தனை நேரம், தேவை, பாதுகாப்பு, அதில் ஏற்படக்கூடிய சிக்கல், இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மின்னணு செலுத்தல் முறைகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். நுண் மின் செலுத்தல் முறைகள், பேரின மின் செலுத்தல் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் நுண் மின் செலுத்தல் முறைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இது செயல்திறன் மிக்க சிறிய அளவிலான மற்றும் அடிக்கடி பணம் செலுத்தலை அனுமதிக்கும் ஒரு மின்னணு பணம் செலுத்தல் அமைப்பாகும். இது பார்த்தீங்கன்னா மிக குறைவான அமௌண்ட் இருக்கக்கூடியதும் அடிக்கடி பணம் செலுத்தலை அனுமதிக்கக்கூடிய ஒரு மின்னணு செலுத்தல் முறை தான் என்னது, இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இது பரிவர்த்தனைக்கு உண்டான செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தகவல் தொடர்பு மற்றும் கணக்கீட்டு செலவுகள் இங்கே குறைக்கப்படுகிறது. மிகவும் விலை உயர்ந்த மறைக்குறியீட்டில் முறைகளை பயன்படுத்தும் பேரின மின் செலுத்தல்கள் போல இல்லாமல் நுண் மின் செலுத்தல்கள் எளிய தொடக்கநிலை மறைக்குறியீட்டில் முறைகள் மற்றும் அகல்நிலை கட்டண சரிபார்ப்புகள் மூலம் தளர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நுண் மின்னணு செலுத்தல் முறைகளில் பாதுகாப்பு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் அவை சிதைக்கப்படலாம். ஆனால் மோசடி மூலம் பெறப்படும் சாத்தியமான மதிப்பை விட மோசடிக்கான செலவு மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நுண் மின்னணு செலுத்தல் முறையில் பாதுகாப்பு வந்து ஓரளவு குறைவாக இருந்தாலும் மோசடி செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. என்ன காரணம் அப்படின்னா, நாம் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை விட மோசடி செலவு வந்து அதிகம். அதனால் வந்து இதில் நடக்கக்கூடிய இந்த குறைபாடெல்லாம் வந்து தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மின் செலுத்தல் முறைகளில் உள்ள பாதுகாப்பு போதுமானதாக என்று கருதப்படுகிறது. பெரும்பாலான நுண் மின் செலுத்தல் அமைப்புகள் இணையம் மூலம் எளிய பொருட்களுக்கு பணம் செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த நுண் மின் செலுத்தல் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இணையத்தின் மூலமாக வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பணம் செலுத்தக்கூடிய வகையில் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா நிகழ்நிலை ஆன்லைனில் விளையாடுறதுக்கு உண்டான சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் செலுத்துறது, அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா என்னது மின் இதழ்களை வாசிக்கிறது, அதே மாதிரி ஒரு சாங்ஸ் கேட்கறது, திரைப்படத்தை பார்க்கறது, கட்டணங்கள் செலுத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுண் மின்னணு பரிமாற்றத்திற்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ஆமாம். இப்போ நுண் மின் செலுத்தல் முறை பரிவர்த்தனைகளை கீழ்கண்ட வகையில் விளக்கலாம். செயலாக்குபவர் வாடிக்கையாளரின் அடையாளத்தை உறுதி செய்து பின் பணத்துக்கு மாற்றாக நுண்பணம் வழங்குவார். வேலட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாடிக்கையாளர் நிகழ்நிலை சேவை வழங்குநரிடம் என்ன பண்ணுவார், நுண் கட்டணங்களை செலுத்தி விரும்பிய பொருள் அல்லது சேவைகளை அவர்களிடமிருந்து பெறுகிறார். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்க. வேலட்டை பற்றி நம்ம திரும்ப பார்க்க போகிற பின்னாடி அதை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த வேலட் அதாவது வாடிக்கையாளரின் அடையாளத்தை உறுதி செய்து பின் பணத்துக்கு மாற்றாக நுண்பணம் வழங்குவார். நம்ம பணத்துக்கு பதிலாக என்னது நுண்பணம் வழங்கக்கூடியவர் என்னது இந்த செயலாக்குபவர். வாடிக்கையாளர் வந்து நிகழ்நிலை சேவை வழங்குநரிடம் நுண் கட்டணங்களை செலுத்தி என்ன பண்றாரு, இவர் வந்து சேவைகளை பெறுகிறார். அடுத்து சேவை வழங்குனர் வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்பட்ட நுண் கட்டணங்களை செயலாக்குபவரிடமிருந்து கொடுத்து பணத்தை பெறுகிறார். ஆமா, சேவை வழங்குவர் என்ன பண்றாருன்னா வாடிக்கையாளர்களிடமிருந்து நுண் கட்டணங்களை செயலாக்குபவரிடமிருந்து கொடுத்து பணத்தை
பெறுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம். அப்போ நம்ம பொருளை வந்து டைரெக்டாக கேஷ் பேமெண்ட் பே பண்ணி வாங்காமல் நாம் வந்து வேலெட்டவோ அல்லது வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சாதனங்களோ கட்டண முறைகளோ பயன்படுத்தி வாங்குற அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேவை வழங்குபவர் அதற்குண்டான பணத்தை யாருக்கிட்ட வாங்குவார்? செயலாக்குவர்கிட்ட இருந்து வாங்குவார். வேலெட்டுக்கிட்ட இருந்தோ அல்லது வேறு ஏதாச்சும் நம்ம பணம் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட இருந்தோ வாங்குவார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு டெபிட் கார்டை பயன்படுத்துகிறோம், கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறோம், வேலெட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுறவருக்கு நம்ம பணத்தை கொடுக்காம நம்மளுடைய சார்பாக அந்த வேலெட்டோ டெபிட் கார்டு மூலமாக கிரெடிட் கார்டு மூலமாக வந்து அந்த சேவை வழங்குவோருக்கு வந்து பணம் செலுத்தப்படும். அதைத்து இதில் சொல்லியிருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நுண் செலுத்தல் முறைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அடுத்து மாணவர்களை பேரின செலுத்தல் முறைகள். ஆமாம், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். பேரின மின் செலுத்தல் முறைகள் உயர் மதிப்பு கட்டணங்கள் செலுத்த உதவும். ஆமாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நுண்மின் செலுத்தல் முறைகள் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவான அமௌண்ட் இருக்கிறதால அதில் நம்ம பே பண்ணுறதுக்குள்ள வழிமுறை இருந்தது. ஆனால் பேரின மின் செலுத்தல் முறைகள் பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமாக வந்து நம்ம கட்டணங்களை செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை இந்த மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை தான் பயன்படுத்துகிறோம். பேரின செலுத்தல் அமைப்புகளில் அதிக பணம் பரிவர்த்தனைகளை காரணமாக பாதுகாப்பு தேவைகள் இதில் கடுமையானதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், இந்த நுண்மின் செலுத்தல் முறையில் பாதுகாப்பு வந்து குறைவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புகள் அதிகம். விலையுயர்ந்த மறைக்குறியீட்டில் செயல்பாடுகளை பயன்படுத்துவதால் பேரின செலுத்தல் முறைகள் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வங்கியில் குறைந்தபட்ச பரிவர்த்தனை கட்டணங்களை விதிக்கும். இந்த பேரியல் மின் செலுத்தல் முறையில் பொறுத்த வரைக்கும் நாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பேங்க் என்ன வேண்டும், ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த கட்டணங்களை வந்து நம்மளுக்கு வந்து செலுத்த சொல்லும். ஓகே, இது சிறிய அளவிலான செலுத்தல்களுக்கு இந்த வகை பயன்படுத்துவதை குறைக்கிறது. அப்போ இந்த மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கட்டணம் செலுத்த சொல்லி வங்கி சொல்றதுனால சிறிய அளவிலான பணம் செலுத்துறது வந்து இதுல வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிகழ்நிலையில் ஆன்லைன்ல பேரின கட்டணம் செலுத்தல்குள்ள பிரபலமான சில முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதாவது மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்துல என்னென்னலாம் வந்து பிரபலமான முறைகள் இருக்குது, மெத்தேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டை மூலம் பணம் செலுத்துதல். ஆமாம், கார்டு மூலமாக வந்து பணம் செலுத்துறது. அது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மின்னணு நிதி பரிமாற்றம், இசிஎஸ், என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ். இது மின்னணு நிதி பரிமாற்றம். அடுத்து மின்னணு பணம் செலுத்தல் முறைகள், கிரிப்டோ கரன்சி, வேலெட்ஸ். அடுத்து கைபேசி மற்றும் இணைய பணம் செலுத்தல் முறைகள். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தில் இடம்பெறக்கூடியது. இதை பற்றி தான் நம்ம இந்த டாபிக் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த லெசனே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே மாணவர்களே, சரி வாங்க நாம அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தல் முறைகள். இந்த மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அட்டை மூலம் பணம் செலுத்தல். ஆமாம், கார்டு வச்சு நாம பணம் செலுத்துறது. அது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். பணம் செலுத்தல் அட்டைகள் என்பது பணமில்லா பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் நெகிழி அட்டைகள் ஆகும். இது ஒரு பிளாஸ்டிக் கார்டு. ஆமாம், நம்மளுக்கு இப்போ ஏடிஎம் கார்டு இருக்குது, அதே மாதிரி அது டெபிட் கார்டுன்னு சொல்கிறா, கிரெடிட் கார்டு இருக்குது, ஸ்டோர்டு வேல்யூ கார்டு இருக்குது. இதெல்லாம் என்னது, நெகிழி அட்டைகள், பிளாஸ்டிக்கால உருவாக்கப்பட்ட ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். இவை அட்டை வழங்கும் நிறுவனம் சார்பாக அட்டை வைத்திருப்பவரை அங்கீகரிக்கவும் மற்றும் பல்வேறு நிதி சேவைகளை பயன்படுத்தவும் அனுமதிக்கிறது. இந்த ஒவ்வொரு கார்டையும் பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அதை வந்து என்னது வாடிக்கையாளருக்கு வழங்குது. ஓகே, அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அடுத்து 90% மேற்பட்ட நிகழ்நிலை செலுத்தல்கள் அட்டை அடிப்படையிலான செலுத்தல்கள் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 90% மேற்பட்ட ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி செலுத்துறாங்க, எல்லாமே இந்த கார்டு பேஸ் பண்ணி தான் செலுத்துறாங்க. அதே நேரத்தில் மற்ற மின் செலுத்தல் முறைகளும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல பரிமாற்ற தீர்வு முறையின் அடிப்படையில் 3 பரவலாக பயன்படுத்தப்படும் அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தல் முறைகள். 3 வகையாக பணம் செலுத்தல் முறைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது கார்டுல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அட்டை, பற்றட்டை, சேமிக்கப்பட்ட மதிப்பு கொண்ட அட்டை. பாருங்க, பிறகு செலுத்து, இப்போதே செலுத்து, முன்பே செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கார்டையும் தான் அதிக அளவில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது கடன் அட்டை, டெபிட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமாம், நீங்கள் டெபிட் கார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏடிஎம் கார்டெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏடிஎம் கார்டுலேயே போட்டிருக்கும். ஓகே, என்ன போட்டிருக்கு, ஏடிஎம் வித் டெபிட் கார்டு அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியது கடன் அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ராக்கெட்லேயே பிறகு செலுத்து அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் போட்டிருக்கிறாங்க.
அதாவது இந்த கடன் அட்டை பற்றி சிம்பிளாக சொல்ல போனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறகு செலுத்தினா என்ன அப்படின்னா, இந்த கடன் அட்டை இந்த கிரெடிட் கார்டை வச்சுட்டு நம்ம பொருளை வாங்கிக்கலாம். வாங்கின பிறகு நம்மளுக்கு அந்த கிரெடிட் கார்டை வழங்கக்கூடிய அந்த வங்கி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து அந்த பணத்தை நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்னு வாடிக்கையாளருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காக அந்த பேங்க் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கார்டு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு மட்டுமே இந்த ஒவ்வொரு பேங்க்கும் கடன் அட்டை கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் வழங்குச்சு. இன்றைய காலகட்டத்தில் அனைத்து வாடிக்கையாளருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வழங்கக்கூடிய வசதி செலுத்திட்டு வருது. அப்போ நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருந்தோம்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பணம் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொருளை வாங்கிக்கலாம். பொருளை வாங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், பிறகு செலுத்திக்கலாம். உடனே பணம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. வங்கிக்கு நாம் உடனே பணம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒவ்வொரு வங்கியும் குறிப்பிட்ட கால அவகாசங்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு வங்கி பார்த்தீங்கன்னா 30 நாள் கொடுக்கும், ஒரு சில வங்கி 40 நாள் கொடுக்கும். இந்த மாதிரி கால அவகாசங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இது வாடிக்கையாளருக்கு வங்கி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வசதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு உடனே நம்ம பணத்தை செலுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் பொருளை வாங்கிக்கலாம். அதுக்கு பிறகு எப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் வருதோ அப்போ என்ன பண்ணிக்கும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த பேங்க் எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வங்கி கணக்குலேருந்து பணத்தை எடுத்துக்கிற மாதிரி முறையும் இருக்குது, அல்லது நம்ம செலுத்துகிற மாதிரியும் முறை இருக்குது. இது கடன் அட்டை பற்றி சொல்லக்கூடியது. சரி, இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்னது இல்லாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, தகவல். சரி, இப்போ கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. கடன் அட்டை என்பது பொதுவாக சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்னணு செலுத்தல் அமைப்பாகும். கடன் அட்டைனா இது நீங்கள் மீனிங் எழுதினீங்கன்னாவே போதுமானது. கடன் அட்டைனா என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்பாங்க. இது 5 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க் எதில் வேணாலும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. கடன் அட்டை பற்றட்டையிலிருந்து வேறுபட்டது. கடன் அட்டைக்கு டெபிட் கார்டுக்கும் ஒரு சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் அட்டை வழங்குவோர் வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிலிருந்து உடனடியாக பணம் எடுப்பதற்கு பதிலாக வாடிக்கையாளரை பணத்தை செலவு செய்ய அனுமதிக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடன் அட்டை என்னாகும், அதாவது கடன் அட்டை வழங்குபவர் வாடிக்கையாளரை வங்கி கணக்கிலிருந்து உடனடியாக பணம் எடுப்பதற்கு பதிலாக வாடிக்கையாளரை பணத்தை செலவு செஞ்சுக்குன்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒப்புக்கொண்ட வட்டியுடன் பின்னர் பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற அட்டைதாரரின் உறுதிமொழி அடிப்படையில் அட்டை வழங்குனர் பயனரை விற்பனையாளரிடமிருந்து பொருட்கள் அல்லது சேவைகளை வாங்க அனுமதிக்கிறார். நீ குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த பணத்தை செலுத்தணும், அதற்கு இவ்வளவு % வட்டி செலுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, பேங்க் அந்த வாடிக்கையாளருக்கு இந்த கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் வழங்குது. இப்போ ஒவ்வொரு கடன் அட்டைக்கும் வங்கி அல்லது கடன் அட்டை நிறுவனம் அமைத்த கொள்முதல் வரம்பு உள்ளது. ஆமாம், நீங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வங்கியும் பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளருக்கு நீங்கள் 50,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 1 லட்சம் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மாதத்தில் நீங்கள் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா வசதி, அதாவது சலுகைகள் வங்கி வாடிக்கையாளருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இது உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா பெல்லாரியின் லுக்கிங் பேக்வேர்டு என்ற அறிவியல் புனைக்கதை புதினத்தில் 1887 முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நவீன கடன் அட்டையின் கருத்து 1920களில் அமெரிக்காவில் தனியார் நிறுவனங்கள் பயனர் தங்கள் வளாகத்திற்குள் மட்டும் கடன் அடிப்படையில் பொருட்களை வாங்க ஏதுவாக அட்டைகளை வழங்க ஆரம்பித்த போது தொடங்கியது அப்படின்னு இருக்கிறான். அதாவது 1920 காலகட்டத்தில் அமெரிக்காவில் இந்த பிரைவேட் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாடிக்கையாளருக்கு அந்த பர்டிகுலர் கேம்பஸ்க்குள்ள பொருளை வாங்குறதுக்கு என்ன பண்ணாங்க, கடன் அடிப்படையிலான அந்த அட்டை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த கடன் அட்டையினுடைய நன்மைகள் என்னென்ன அட்வான்டேஜ் இந்த கிரெடிட் கார்டில் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான கடன் அட்டை உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நிறைய கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் அந்த கார்டு அக்செப்ட் பண்ணிக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், அல்லது ஒரு துணி கடைக்கு போகிறோம், ஒரு பெட்ரோல் பங்க்கு போகிறோம், நாம் எங்கே போனாலும் நம்ம பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம் இந்த கிரெடிட் கார்டை கையில் வச்சுருந்தால் போதுமானது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்வைப் மிஷினில் நம்ம கிரெடிட் கார்டை அப்படியே ஸ்வைப் பண்ணி நம்ம எவ்வளோ பொருளை வாங்குகிறோமோ அதுக்குண்டான கட்டணத்தை நாம் அந்த கடன் அட்டை மூலமாக செலுத்திட்டு வந்துடலாம். பணத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அது உலகம் முழுவதுமே ஒரு சில
வங்கிகள் வழங்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டுகளும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, டெபிட் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னுலாம் வந்து இங்கே ஒரு போர்டே வச்சுருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை ஊக்குவிக்கிறதுக்காக என்னது வங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்லலாம். ஓகே மாணவர்களே, அடுத்தது வாங்கும் நேரத்திலே பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், நாம் வந்து பொருளை வாங்கும் போதே பணம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. வாடிக்கையாளருக்கு பணம் செலுத்த கூடுதல் காலம் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லை பொருளை வாங்கும்போது அப்போ நம்ம எப்போ பணம் வருதோ அப்போ வந்து பணத்தை செலுத்திக்கிறோம். அந்த ஒரு வாய்ப்பு வந்து பேங்க் நம்மளுக்கு கொடுக்குது. அட்டையை பொறுத்து ஆண்டு பராமரிப்பு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அந்த அட்டையை பொறுத்த வரைக்கும் ஆண்டு பராமரிப்பு கட்டணம் எல்லாம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இணையம் மூலம் கொள்முதல் செய்வதை தவணைகளில் திரும்ப செலுத்த அனுமதிக்கிறது. ஆமாம், நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வாங்குற அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தவணை முறையில் கூட அதுக்குண்டான பணத்தெல்லாம் நாம் செலுத்திக்கலாம். அதற்குண்டான வாய்ப்பை எல்லாம் வந்து கிரெடிட் கார்டு ஏற்படுத்தி தருதுங்கிறாங்க. சில வழங்குனர்கள் பரிவர்த்தனைகளை எளிதாக்க கொள்முதல் விலையை முழுதாக்கி ரொக்க வித்தியாசத்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை வழங்குனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பரிவர்த்தனைகளை எளிமையாக்குறதுக்காக கொள்முதல் விலையை வந்து முழுமையாக்கி ரொக்க வித்தியாசத்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் செய்யப்படும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர்களே, கடன் அட்டை பரிவர்த்தனை முக்கிய பங்களிப்பாளர்கள். இந்த கடன் அட்டையில் வந்து பரிவர்த்தனை இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனில் யாரெல்லாம் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். வாடிக்கையாளர் கடன் அட்டை கணக்கை வைத்திருப்பவர் கடனை எனது முழுமையாக அல்லது அதில் ஒரு பகுதியை மட்டும் கணக்கில் முன்னோக்கி செலுத்த வேண்டியவர். இவங்களை தான் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன் அட்டை கணக்கை யார் வைத்திருக்கிறாங்களோ அவருக்கு பேர் தான் என்னது வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகே, இது வந்து என்ன சொல்ற டிரான்சாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒரு பகுதி மட்டும் என்னது மீதமுள்ள தொகை மற்றும் வட்டி கணக்கில் முன்னோக்கி செலுத்த வேண்டிய ஒரு, அதாவது அதில் நாம் வாங்கக்கூடிய அதாவது ஒரு பொருளுக்குண்டான பணத்தை ஒரு பகுதி மட்டும் செலுத்தக்கூடியவர். ஓகே, செலுத்த வேண்டிய ஒரு பேர் தான் வாடிக்கையாளர். வியாபாரி கடை உரிமையாளர் அல்லது விற்பனையாளர். பொருளை யார் நம்மளுக்கு விற்கிறாங்களோ, வாடிக்கையாளருக்கு விற்கிறாங்களோ அவர் தான் வந்து கடை உரிமையாளர், விற்பனையாளர், சேவை வழங்குவர் அப்படின்னு சொல்றாங்க. கடன் அட்டை மூலம் தனது வாடிக்கையாளர்களால் செய்யப்படும் பண செலுத்தல்களை பெறுகிறார். வாடிக்கையாளர் மூலமா பணம் செலுத்தல்களை பெறக்கூடியவர் தான் வியாபாரி. அடுத்தது பெறுபவர். வியாபாரியின் சார்பாக பணம் பெற்றுக்கொள்வதற்கு உதவும் வங்கி. பெறுவர் யாரு? வியாபாரியின் சார்பாக பணம் பெற்றுக்கொள்வதற்கு உதவும் வங்கி. இப்போ நம்ம கிரெடிட் கார்டு மூலமா பொருளை வாங்குறோம், நாம் செலுத்தக்கூடிய பணத்தை அந்த வியாபாரி சார்பாக யாரு பணத்தை வாங்குவாங்க? பேங்க் தான் வாங்கும். அப்போ இங்கே வந்து பேங்க் தான் வந்து என்னது பணத்தை வந்து பெறுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்தது கடன் அட்டை அமைப்பு. இது வங்கிகளுக்கு இடையே இடைநிலை அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பேங்க் இடையே நடக்கக்கூடிய ஒரு இடைநிலையான அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை அமைப்பா வந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க பாருங்க. இந்த நிறுவனம் பெறுபவர் மற்றும் வழங்குபவர் இடையே பரிவர்த்தனை தகவல் பரிமாற்றங்களுக்கு பொறுப்புடையது. இந்த அமைப்புகளை கடன் அட்டை கட்டணங்களை உலகளாவில் செயலாக்குவதற்கு மற்றும் இடைமாற்று கட்டணங்களை விதிப்பதற்கான வலையமைப்புகளை இயக்குகிறது. எடுத்துக்காட்டாக விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெல்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கும். இந்த கார்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கும் அதே மாதிரி விற்பனையாளருக்கும் இடையே அந்த பணத்தை பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க. கார்டு ஹோல்டர், ஓகே, கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறவங்க. மர்ச்சன்ட், ஆமாம், பொருளை விற்கிறவ. அக்யூரியர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்குபவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நெட்வொர்க்கு. இப்போ நம்ம பொருளை வாங்குகிறோம், வாங்கிட்டு அதுக்கு பணம் செலுத்துகிறோம். அந்த பணம் செலுத்துறது நம்மளுக்கும் பேங்க்குக்கும் இடைமுகமாக இருக்கிறது என்னதான் இந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க். ரூபே, விசா, மாஸ்டர் கார்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இசிஎம் பேங்க். ஓகே, அப்போ வந்து அந்த பொருளை விற்கிறதுக்கு யார் தான் பணத்தை கொடுக்கும்? இந்த பேங்க் தான் கொடுக்கும். அப்போ வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பணத்தை விற்பனையாளருக்கு செலுத்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் தான் செலுத்தும். அதுக்கு இடைமுகமாக நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபே, விசா கார்டு. இந்த கார்டு
பரிவர்த்தனை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து மாணவர்களே, வழங்குபவர் கடன் அட்டை வழங்கும் வங்கி கொள்முதலுக்கான வரம்பை அமைக்கிறது, பரிவர்த்தனைகளின் அங்கீகாரத்தை தீர்மானிக்கிறது, பணம் செலுத்துவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது, காப்பீடு, கூடுதல் அட்டைகள் மற்றும் சலுகைகளை வழங்குதல். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழங்குபவர் கடன் அட்டை வழங்கும் வங்கி கொள்முதலுக்கான வரம்பை அமைக்கிறது. நீங்க இவ்வளவு ரூபாய்க்கு தான் பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் தான், வழங்குபவர் தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நவீன கடன் அட்டையினுடைய உடற்கூறு. இந்த நவீன கடன் அட்டையில என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லி நாம பார்க்கலாம். வாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வழங்குபவர் வழங்கும் வங்கியின் சின்னம் ஏதேனும் இருப்பின் அதனுடன் சேர்த்து, அதாவது வழங்குவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழங்கும் வங்கியின் சின்னம். இந்த கார்டு யார் வழங்குறாங்களோ அந்த பேங்க் நேம் இடம்பெற்றிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது பேங்க் நேம் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். யார் இந்த கார்டை வழங்குறாங்க, எந்த பேங்க் வழங்குது அப்படிங்கிறது. இப்போ ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, கனரா பேங்க்னா கனரா பேங்க்னு இருக்கு, இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்னு இந்த இடத்துல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் அட்டை எண், நவீன கடன் அட்டை எண் 16 டிஜிட்ல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். ரெண்டாவது நம்பர் 2ன்னு போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதை கிரெடிட் கார்டு நம்பர். ஓகே, நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆன்லைனில் கூட அந்த கிரெடிட் கார்டு நம்பரை கொடுத்து நாம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்வைப் மிஷினில் வச்சா நாம அதுக்குண்டான பின் நம்பரை மட்டும் கொடுத்தால் போதுமானது. அடுத்தது வாடிக்கையாளர் பெயர். 3வது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஓகே, நம்மளுடைய பெயர் இங்கே இருக்கும். ஓகே, கேப்ஸ் லெட்டரில் இங்கே இடம்பெற்றிருக்கும். அது அந்த கார்டில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் பெயர். அடுத்தது இஎம்பி செல்லு. ஓகே, இது காந்தப்பட்டைக்கு கூடுதலான அட்டையின் தகவல்களை சேமிக்குள்ள ஒரு உட்பொதிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சில்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஎம்பி என்பது யூரோப்பே மாஸ்டர் கார்டு விசா என்பதன் சுருக்கம். இந்த இஎம்பிங்கிறது என்ன, யூரோப்பே மாஸ்டர் கார்டு விசானுடைய சுருக்கம் தான் இஎம்பி சில்லு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காந்தப்பட்டை இருக்கும். இதில் தான் நம்மளுடைய தகவல் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். இது போக கூடுதலான தகவல்களை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்பி சில்லில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு சிம் கார்டு டைப்லேயும் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4வதா இடம்பெற்றக்கூடியது இஎம்பி சில்லு. ஓகே, இதை காந்தப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு கூடுதலான தகவல்களை உட்பொதிக்கக்கூடிய வேலை எது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்பி செல். இஎம்பினா யூரோப்பே மாஸ்டர் கார்டு விசானுடைய சுருக்கம். அடுத்தது மாணவர்களே, அடுத்து 5வதா பார்க்கக்கூடியது RFID சின்னம். இது நாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி லெசன்ல பார்த்துருக்கோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் எங்கே இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வைபைக்கு எப்படி நம்மளுக்கு அந்த சிம்பிள் காமிக்குமோ அது மாதிரி இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வலப்புறமாக நோக்கி 4 கோடுகள் இடம்பெற்றிருக்கும். இது தொடர்பில்லாத சூட்டி அட்டை. கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத குறிக்கும். ஓகே, கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் இந்த RFID சின்னம். அடுத்தது காலாவதி மற்றும் ஆண்டு. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது 6வது என்ன போட்டிருக்கிறான், அதனுடைய வேலிடி டேட் கொடுத்துருப்பான். இப்போ 5வது மாதம் 16 2016 வரைக்கும் தான் செல்லும். 5வது மாதம் 2029 வரைக்கும் தான் செல்லும். இந்த கார்டு எது வரைக்கும், எந்த டேட் வரைக்கும் வேலிட் அப்படின்னு விளக்கக்கூடியத இந்த டேட். இதெல்லாம் உங்களை ஏடிஎம் கார்டுலேயே இந்த விவரங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 7வது பார்த்தீங்கன்னா அட்டை நிறுவன அடையாள சின்னம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7வது என்ன போட்டிருக்கிறா, இது எந்த நிறுவனம், மாஸ்டர் கார்டா அல்லது விசா கார்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரோப்பேவா அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய அட்டை யார் வழங்குறாங்களோ அந்த நிறுவனத்தினுடைய ரூபே கார்டா அப்படிங்கிற விவரம் இந்த இடத்துல அவனுடைய சின்னம் இடம்பெற்றிருக்கும், லோகோ இடம்பெற்றிருக்கும். அதுக்கு பிறகு 8வதா பார்த்தீங்கன்னா காந்தப்பட்டை. இதை காந்தப்பட்டை நாம் கார்டை ஸ்வைப் மிஷின்லேயோ அல்லது அந்த ஏடிஎம் மிஷின்லேயோ நாம் அந்த கார்டெல்லாம் விடும்போது நம்மளுடைய தகவலை எதுலேருந்து ரீட் பண்ணோம்னா இதுலேருந்து ரீட் பண்ணும். சிப் கார்டு இருந்தால் சிப்லேருந்தும் டேட்டாவை எடுத்துக்கும். ஓகே, இது இதில் மறைக்கப்பட்ட தரவு மற்றும் கணக்கின் அடங்கி இருப்பு அடிப்படையிலான காந்தப்பட்டைங்கிறா. இது யார் கார்டை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய விவரம் இந்த காந்தப்பட்டையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது முப்பரிமாண ஒளிப்படிவம் ஹோலோகிராம். இது நகலெடுத்தலை தடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முப்பரிமாண ஒளிப்படிவம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டை நாம காப்பி பண்ணுறதை தவிர்க்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு அம்சத்தை இந்த நிறுவனம் கார்டு வழங்கக்கூடிய நிறுவனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
10வது பாயிண்ட் கையொப்ப பலகம். ஆமாம், கையொப்ப பலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கார்டுனுடைய பேக் சைடு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இது எல்லாமே கார்டுனுடைய ஃப்ரண்ட் சைடு இருக்கும், இது எல்லாமே கார்டுனுடைய பேக் சைடு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கும். இது வந்து வாடிக்கையாளர் தன்னுடைய கையெழுத்து வந்ததில் போட்டுக்கலாம். அதுக்காக கொடுக்கப்பட்டதான் இந்த கையொப்ப படிவம் பலகம். ஓகே, இது வந்து வாடிக்கையாளருடைய அடையாளத்தை காண்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா 11வது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிவிசி சிவிவி அட்டை சரிபார்ப்பு குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடியே ஒரு 4 டிஜிட் நம்பர் இங்கே இருக்கும். கையொப்ப பலகத்திலேயே என்ன இருக்குது, ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குது. இது வந்து அட்டை எண்ணின் கடைசி 4 இலக்கங்களை இது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த அட்டை எண் நம்ம கொடுத்துருக்குறாங்க பார்த்தா இதனுடைய கடைசி 4 டிஜிட்டை வந்து இது பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு நம்பர் 456 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் சிவிவி நம்பர், சிவிசி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, வாங்கும்போது நாம் இந்த கார்டை பயன்படுத்தி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிவிவி நம்பரை அங்கே நம்மளுக்கு கேட்கும். ஓகே, கார்டு நம்பரு சிவிவி நம்பரெல்லாம் கேட்கும். அந்த நம்பரை கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பொருளை வந்து வாங்க முடியும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு வெரிஃபிகேஷன் கோட் அல்லது கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இது 3 டிஜிட்டில் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டை சரிபார்ப்பு குறியீடு அப்படின்னு சொல்கிறான். இது வழக்கமாக கையொப்பு பலகத்தின் இடதுபுறம் அச்சிடப்பட்டு 3 இலக்க குறியீடாகும். CVC2 தொலை பரிவர்த்தனைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஆன்லைனில் வந்து நாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நாம் அந்த கார்டை பயன்படுத்தும் போது இந்த நம்பர் கட்டாயம் கொடுக்கணும். ஓகே மாணவர்களே, இதற்காகத்தான் வந்து இந்த கடன் அட்டையினுடைய என்னென்ன பார்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட நீங்கள் கிரெடிட் கார்டு வைத்திருந்தாலும் சரி, டெபிட் கார்டு வைத்திருந்தாலும் மோரார்லெஸ் 2 அட்டைகளிலுமே வந்து நம்ம பார்த்த இந்த 11 தகவல்களும் அட்டையில் இருக்கும். ஓகே மாணவர்களே, இத்துடன் இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.